மேட்டூரில் தண்ணீர் திறந்து 2 மாதங்களாகியும் பாசன வாய்க்காலில் தண்ணீர் வராததால் விவசாயம் செய்ய முடியவில்லை என திருவாரூர் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேட்டூரில் தண்ணீர் திறந்து 2 மாதங்களாகியும் திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியில் பாசனத்திற்கு தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சோழ சூடாமணி ஆற்றில் இருந்து பிரியும் பி மற்றும் சி வகை வாய்க்கால்கள் மற்றும் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள் மற்றும் செடி கொடிகள் புதர் மண்டி காணப்படுகிறது. இதனால் பாசனம் செய்யும் நிலத்திற்கு தண்ணீர் செல்லாத நிலையில் விவசாயம் செய்ய முடியாத அவல நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ் திரையுலகின் கவர்ச்சி கன்னியாக விளங்கிய சில்க் ஸ்மிதாவின் 28ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஈரோடில் அவரது ரசிகர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர். 17 ஆண்டு சினிமா வாழ்க்கையில் 450க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த சில்க் ஸ்மிதா 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். அவர் மறைந்து 28 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஈரோடு அகில்மேடு வீதியில் உள்ள டீ கடையில் சில்க் ஸ்மிதாவின் புகைப்படத்திற்கு அவரது ரசிகர் ஒருவர் நண்பர்களுடன் மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தியுள்ளார். பழனி சார் ஆட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பச்சை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பழனி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் சார் ஆட்சியர் கிஷன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் வருவாய்த்துறை, வேளாண் துறை, பொதுப்பணித்துறை, வனத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அப்போது காவலப்பட்டி விவசாயிகள் பச்சை ஆற்றில் மழைக்காலத்தில் வரும் தண்ணீர் வீணாக சென்று கடலில் கலப்பதாகவும் பச்சை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டில் கெட்டுப்போன 20 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். விருத்தாச்சலம் காட்டுக்கோடலூர் செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் மீன் மார்க்கெட்டில் மீன்வளத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடைகளில் உள்ள அனைத்து ரக மீன்களையும் ஒவ்வொன்றாக ஆய்வு செய்த போது சுமார் 20 கிலோ மீன்கள் கெட்டுப்போனது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து அதிகாரிகள் அழித்தனர். மீன்களில் ரசாயனம் கலந்து விற்கப்படுவது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீன் வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலத்திலிருந்து திருமங்கலம் பிரதான கால்வாய்க்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு செப்டம்பரில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விக்கிரமங்கலம் பெரியார் வைகை கால்வாயிலிருந்து திருமங்கலத்திற்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதங்களில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து வந்த நிலையில் 2004ஆம் ஆண்டுக்கு பின் அக்டோபர் மாதங்களில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்நிலையில் 20 ஆண்டுகள் கழித்து அதே செப்டம்பர் மாதத்தில் திருமங்கலம் பிரதான கால்வாய்க்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டையில் உள்ள இறைச்சி கடைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 50 கிலோ கெட்டுப்போன சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மீன் மார்க்கெட் பகுதியில் உள்ள இறைச்சி கடைகளில் கெட்டுப்போன சிக்கன் விற்பனை செய்யப்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இதன் அடிப்படையில் அப்பகுதியில் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பாஸ்கரன் தலைமையில் அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 2 கடைகளில் மொத்தம் 50 கிலோ அளவிலான கெட்டுப்போன சிக்கனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 2 கடைகளுக்கும் தலா 15,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். ஈரோடில் சலுகை விலையில் தனியார் ஜவுளி கடையில் துணிகளை வாங்க குவிந்த பொதுமக்கள் சாலையிலேயே வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து அங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஈரோடு தலைமை தபால் நிலையம் அருகிலுள்ள சென்ட்ரல் தியேட்டர் சாலையில் தனியார் துணிக்கடையில் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த கடையில் சலுகை விலையில் ஆடைகள் விற்பனை செய்யப்படுவதாக விளம்பரமும் செய்யப்பட்டது. அதன்படி நேற்று முதல் அந்த கடையில் பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் 2வது நாளான இன்றும் அதிக அளவில் வருகை தந்த பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை சாலைகளில் ஆங்காங்கே நிறுத்திவிட்டு சென்றதால் போக்குவரத்து அந்த பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டது.
தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே குடியிருப்புக்குள் புகுந்த 12 அடி நீளம் கொண்ட ராஜநாகத்தை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக பிடித்தனர். குற்றாலத்தை அடுத்த 5 அருவி சாலையில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் ராஜநாகம் புகுந்ததாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 12 அடி நீளம் கொண்ட ராஜநாகத்தை பத்திரமாக பிடித்தனர். இதைத் தொடர்ந்து ராஜநாகத்தை வனத்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் அதனை பத்திரமாக வனப்பகுதியில் கொண்டு போய் விடப்பட்டது.